வார்த்தைக்கு நேராக நாம் இந்த புதிய நாளில் 21ஆம் நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். दोबारा हम परमेश्वर के वचन की ओर इस 21 दिन में हम ताकेंगे। இந்த மாதத்தில் 20 நாட்களாக நம்மை நடத்துகிறார். ये दिन में प्रभु हमें 20 दिन अगुवाई किया। சங்கீத புத்தகம் நேற்றைய தினத்தில் 143ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். कल के दिन हम 143वां अध्याय से मनन किया है और இந்த நாளில் 144ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்தோம். और इस दिन में 144वां अध्याय को हम मनन करेंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु के नाम को महिमा। சேர்ந்து நான் வாசிக்கிறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். धन्य है यहोवा जो मेरी चट्टान है, वो मेरी आंतों को लड़ने और युद्ध करने के लिए तैयार करता है। அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடலும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்தணுமாய் இருக்கிறார். वो मेरे लिए करुणा निदान और गढ़, ऊंचा स्थान और छुड़ाने वाला है। वो मेरे डाल और शरण स्थान है, जो मेरी प्रजा को मेरी वश में कर देता है। கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் ஏமாத்திரம். ए यहोवा, मनुष्य क्या है कि तू उसकी सुधि लेता है, या आदमी क्या है कि तू उसकी कुछ चिंता करता है। மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். मनुष्य तो सांझ के समान है, उसके दिन ढलती हुई छाया के समान है। கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். हे यहोवा, अपने स्वर्ग को नीचा करके उतरा, पहाड़ों को छू तक उनसे तुम टेरा। மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை களங்கடியும். बिजली कड़ाकर उनको तीतर तीतर कर दे, अपने तीर चलाकर उनको घबरा दे। உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். अपने हाथ ऊपर से बढ़ाकर मुझे महासागर से उबा, अर्थात परदेशियों के वश से छुड़ा। மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவி. उनके मुंह से तो व्यर्थ बातें निकलती है, और उनके दाहिने हाथ से धोखे के काम होते हैं। கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். हे परमेश्वर, मैं तेरी स्तुति का नया गीत गाऊंगा, मैं 10 तारवाली सारंगी बजाकर तेरा भजन गाऊंगा। நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். तू राजाओं का उद्धार करता है, और अपने दास दाऊद को तलवार की मार से बचाता है। மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவி. तू मुझको उबार और परदेशियों के वश से छुड़ा ले, जिनके मुंह से व्यर्थ बातें निकलती हैं, और जिनका दाहिने हाथ झूठा का दाहिना हाथ है। அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள். जब हमारे बेटे जवानी के समय बौद्धि के समान बढ़ हुए हो, और हमारी बेटियां उन कोने वाले खंभे के समान हो, जो महल के लिए बनाए जाए। எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 படுகும். जब हमारे खत्ते भरे रहे, और उनमें बांधी बांधी का अन्न रखा जाए, और हमारे पेड़ बकरियों हमारे मैदानों में हजारों हजार बछड़े चले। எங்கள் எருதுகள் பழத்தை விழாவி இருக்கும். சத்து உட்புகுதலும் குடிபோகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. जब हमारे बैल खूब लदे हुए हो, जब हमने
विधन हो और न हमारे कहीं जाना हो और न हमारे चौकों में रोना पीटना हो। இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. तो इस दशा में जो राज्य हो वह क्या ही धन्य होगा। जिस राज्य का परमेश्वर यहोवा है वह क्या ही धन्य है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा। சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. वैसे क्या ही दशा में हुआ है वो धन्य है। கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். और परमेश्वर यहोवा को राज्य जो पाया है वो भी धन्य है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को महिमा। தாவீது பாடி சங்கீதம். ये दाऊद का भजन। கர்த்தர் நம்மை கூட சீரை பெற்ற ஜனமாக, கர்த்தரை தெய்வம் கொண்ட ஜனமாக, இன்னும் பாக்கியமுள்ள ஜனமாக நம்மை வைத்திருக்கிறார். प्रभु हमें भी धन्य प्रजा करके और उनके राज्य के दशा में हुए प्रजा करके हमें रखा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இந்த லாக்டவுன் அப்புறமாக தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். इस लॉकडाउन के बाद प्रभु हमारे लिए बड़े काम करेगा। आमेन। அல்லேலூயா. हालेलुया। எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வருகிற விருட்சங்களைப் போல வளர்வார்கள். हमारे बेटे जवानों के समय बहुते के समान बढ़ जाएंगे। ஓங்கி வளருவார்கள். वैसे बढ़ जाएगा। எங்கள் குமாரத்தின் சுத்தரித்த அரண்மனை மூளைக்கற்களை புறந்து நிற்பார்கள். और हमारी बेटियां भी कोने वाले खंबे के समान वो महल के लिए बनाए हुए वैसे रहेंगे। எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்திரங்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். हमारे कत्ते भरे लगेगा और बांधी बांधी का अन्न उस पर रखा जाएंगे। எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10000 பழுகும். और हमारे पेड़ बकरियां मैदानों में हजारों हजार बच्चे ஒரு ஆசீர்வாத பழுகும். ऐसे आशीष बढ़ते जाएगा। ஒரு களஞ்சியம் நிரம்பும். तेरा कत्ते भरपूर होगा। உன்னுடைய பலத்தவைகளாக உன்னுடைய உங்களை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். वैसे प्रभु तेरा सुरक्षित करेगा। इसे 16 வசனத்திலே எங்கள் எருதுகள் பலத்தைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடிபோகாதலும் இருக்கும். और हमारे भाई खूब लगे हुए रहेगा हम विदन हो और हमारा कहीं जाना हो। சத்துரு உள்ள புகுந்துகொள்ள முடியாது. हमारे शत्रु हमारे अंदर न प्रवेश कर இப்படிப்பட்ட पाए। சீரை பெற்ற ஜனமே, वैसे इसी प्रकार का दशा पाए हुए हे பாக்கியமுள்ள मेरे प्रजा ஜனமே, तू धन्य है। சீரை பெற்ற ஜனமே, ये दशा पाए हुए लोग உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், आपके ओ प्रभु कहता இந்த நாளில் இந்த லாக்டவுன்ல இருந்து உங்கள் ஜீவியத்தை உங்கள் வாழ்க்கையை தப்புவிக்க வேண்டும். ये लॉकडाउन से आपके जीवन को और आपकी जिंदगी को प्रभु छुड़ाना। சபை ஜனத்தை தப்புவிக்க வேண்டும். और प्रभु अपने मंडली के लोगों को छुड़ाना। எதெல்லாம் தப்புவிக்க வேண்டும்? ये क्या क्या बातों को प्रभु छुड़ाना है? 2 தடவை ஒரே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 बार एक ही वचन लिखा है। 8வது வசனமும் 8वां वचन 11வது வசனம் ஒரே வசனம். 13वां वचन दोनों एक ही वचन है। மாயை பேசுவாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்தரின் கைப்பினை விலக்கி தப்புவி. जो व्यर्थ बातें करता है उनकी मुंह से और दाहिने हाथ से धोखे के काम करता है, इनसे भी मुझे छुड़ा लो। மாயை பேசுவாயும் 11வது வசனத்திலே அதேதான் சொல்லப்பட்டிருக்கு. 13वां वचन में भी यही है। மாயை பேசுவாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்தரின் கைப்பினை விலக்கி தப்புவி. जिनके मुंह से व्यर्थ बातें निकलती हैं और जिनका दाहिने हाथ झूठा का दाहिने हाथ है, उन परदेशियों के वश से मुझे छुड़ा। உன்னை தப்புவிக்கிறது. तुझे वो छुड़ाने वाला। மாயாக பேசி உன்னை வஞ்சிக்கிற இடத்திற்கு தப்புவிக்கிறது. वो जो व्यर्थ बातें करता है तुझे धोखा देता है, ये लोग के हाथों से वश से तुझे वो छुड़ाए। உன்னை தப்புவிப்பார். वो तुझे छुड़ाए। கள்ளத்தனமான வலதுகையுடைய கைக்கு உன்னை தப்புவிப்பார். और झूठे दाहिने हाथ लोगों से भी तुझे छुड़ाए। உன்னை நிச்சயமாக தப்புவிப்பார். सचमुच वो तुझे छुड़ाए। அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை சொல்கிறார். प्रेरित पौलुस दूसरा कुरिन्थियों पहला अध्याय 9-10 वचन में कह रहा है, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையிடாமல் மரித்தோர்ந்து எழுப்புற தேவன் மேல் நம்பிக்கையாக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். और हमने अपने मन में समझ लिया था कि हम पर मृत्यु को आ किया की चुकी है, ताकि हम अपना भरोसा न रखें वह परमेश्वर का जो मरे हुए से जिलाता।
நாம் நம்மையே நம்பிக்கை வைக்காமல் மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பின அந்த தேவன் நம்பிக்கையாக இருக்கிறோம். हम अपना पर भरोसा नहीं रखता, वरन परमेश्वर जो मरे हुए से यीशु को जिलाया उस पर हमारा भरोसा। அவர்களே தேவனுடைய திருச்சபை நம்பி இருக்கிறது. उसी बातों को परमेश्वर को मंडली भी भरोसा करता, தேவ ஜனங்கள் நம்பி இருக்கிறார்கள். परमेश्वर को प्रजा भी भरोसा करता। நிச்சயப்பட்ட ஜனமே, ये दशा पाई हुई लोग, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமே, ये परमेश्वर का अपना परमेश्वर पाया हुआ लोग, உன் நம்பிக்கை तेरा भरोसा வீண்போகாது. कभी व्यर्थ नहीं, நீ அவரை நம்பி இருக்கிறாய். तो उन पर भरोसा रख। அவரை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த தேவனே நம்பிக்கை जो வைத்திருக்கிறாய். मरे हुए से जिलाया उस परमेश्वर पर तू भरोसा रख। உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார். तो परमेश्वर कहता है 10வது வசனத்திலே பவுலை தப்புவிக்கிற உன்னையும் தப்புவிக்கிறார். 10वां वचन, जैसे प्रेरित पौलुस को वो बचाया था वो तुझे भी बचाएगा। அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். उसने हमें मृत्यु के ऐसे बड़े संकट में बचाया और बचाएगा, और उस पर हमारे आशा है कि वह आगे को भी बचाता रहेगा। கடந்த நாட்களில் தப்புவித்தார், जो बीते हुए दिनों में हमें बचाया, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், अभी बचा रहा है, இன்னமும் தப்புவிப்பார். आने वाले दिनों में भी बचाएगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தரை ஜனமாக கொண்ட ஜனமே, इसलिए हे परमेश्वर की प्रजा, கர்த்தரை ஜனமாக கொண்ட கர்த்தரை நீ தெய்வமாக தொழுது கொண்டிருக்கிறாய். तो अपने परमेश्वर को दंडवत करता है। நீ கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம். तो परमेश्वर का अपना परमेश्वर மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாய். और मरे हुए में से जिलाता है उस परमेश्वर पर तू भरोसा करता है। இன்றைக்கு நீங்கள் சரியாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். आज तो ऐसे मन में स्थिर हो जा, உன்னை தப்புவித்தார், वो तुझे बचाया, கடந்த நாட்களில் தப்புவித்தார், बीते हुए दिन में तुझे वो बचाया, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், अभी बचा रहा है, இன்னமும் தப்புவிப்பார். आने वाले में भी இந்த बचाएगा। வைரஸிலிருந்து, इस वायरस से, இந்த சோதனைகளிலிருந்து, इस संकटों से, இந்த பலவீனங்களிலிருந்து, इस कमजोरपन இந்த से, குறைகளிலிருந்து, इस कमी घटी இந்த से, சோதனைகளிலிருந்து इस मुश्किलों से உன்னை தப்புவிக்கிறார், तुझे छुड़ाएगा, இன்னமும் தப்புவிப்பார். और भी छुड़ाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। உன்னை தப்புவிக்கிறது, वो तुझे छुड़ाता है। உன்னை தாங்குகிறேன், இன்னமும் தாங்குவேன் சொல்கிறார். मैंने तुझे टकराता और भी टकराएगा। ஏசாயா 46 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. यशायाह 46, ஏசாயா 46 அதிகாரம் यशायाह 46 3-4 வாசிக்கிறோம். यशायाह 46 3 और 4। யாக்கோபின் சந்ததியாரை இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக்கிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். ये याकूब के घराने, हे इस्राएल के घराने के सब बचे हुए लोगों, मेरी ओर कान लगाकर सुनो। தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். तुमको मैंने तुम्हारी उत्पत्ति की से उठाए रखा और जन्म की से लिए फिरता आया हूँ। தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உன் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உன்னை தாங்கினேன். मैंने तुझे उत्पत्ति की से उठाया रखा, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். तुम्हारे बुढ़ापे में भी मैं वैसा ही बना रहूंगा, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். और तुम्हारे बाल पकने के समय तक तुम्हें उठाए रहूंगा। நான் அப்படி செய்து வந்தேன், मैंने तुम्हें बनाया இனிமேலும் நான் ஏந்துவேன். और तुम्हें लिए फिरता நான் रहूंगा, சுமப்பேன், தப்புவிப்பேன். मैं तुम्हें उठाए रहूंगा और छुड़ाता भी रहूंगा। ஹalleluya. हालेलुया। நான் உன்னை தாங்கினேன், मैंने तुझे उठाया, தாங்குவேன், मैं तुझे उठाएगा இன்னும் தாங்குவேன். और भी छुड़ाएगा। ஹalleluya. हालेलुया। நான் தாங்கினேன், मैंने उठाया, தாங்குறேன், देखता रहूंगा இன்னும் தாங்குவேன். और भी छुड़ाते भी रहूंगा। உன்னை தப்புவிப்பேன். मैं तुझे बचाएगा, தப்புவித்தா, बचाया है, தப்புவிக்கிறார், बचा रहा, தப்புவிப்பார். बचाएगा। பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், பூத்கால், வர்மகால், பவிஷ்யகால். हालेलुया। ஹalleluya. हालेलुया। கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் மூன்றுமே சொல்லப்பட்டது. आमीन। तीन काल के बारे में यहाँ लिखा। இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். आमीन। यीशु मसीह आज, कल और युवा एक साथ है। உன்னோடு கூட இருக்கிறவர். वो तेरे साथ है। நம்முடைய தேவன் हमारा परमेश्वर மாறாதவர். वो कभी ना बदलता। மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். जो मृत्यु से जिलाया है उस परमेश्वर पर तू भरोसा रख। தாவீதை தப்புவித்தவர் உன்னையும் தப்புவிக்கிறார். जैसे दाऊद को बचाया वो परमेश्वर तुझे भी छुड़ाएगा, உன்னையும் தப்பிக்கிறவர். तुझे भी बचाएगा। வாசிக்கலாமா? पढ़ेंगे சங்கீதம் 144 மீண்டும் எடுத்துக்கொள்ளும். भजन संहिता 144।
இது எந்த சூழ்நிலையில பாடினான் என்று இதை குறித்து நாம் ये दाऊद ने किसी हालत में ये भजन गाया तो क्या हम अभी देखेंगे। சங்கீதம் 144 भजन संहिता 144 இந்த 144ஆம் அதிகாரத்திலே 10 விதமான நாமத்தை சொல்லி துதிக்கிறார்। ये 144वां अध्याय में 10 प्रकार के परमेश्वर के नाम बोल कर स्तुति करता है। அதாவது யுத்தத்துக்கு படிப்பிக்கிறவர், என்னை கற்றுத் தருகிறவர், वो मुझे युद्ध करने के लिए तैयार करता है। You are a teacher, நீ எனக்கு கற்பிக்கிறவர், आपने मुझे युद्ध करने के लिए तैयार करता है, என்னை படிப்பிக்கிறவர், मुझे तैयार करता है, படிப்பிக்கிறவர் இங்கிலீஷ்ல मुझे सिखाने वाला, படிப்பிக்கிறவர், आप मुझे सिखाने वाला, முதலாவது என்னை படிப்பிக்கிறவரே, पहले हे मेरे सिखाने वाला, நாலு என்னை படிப்பிக்கிறவரே, हे मेरे सिखाने वाला, எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர், எனக்கு हे கற்றுக் मेरे கொடுக்கிறவரே, सिखाने वाले परमेश्वर, அவன் சொல்கிறான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவரே। मेरे सिखाने वाला। இரண்டாவதாக என் கண்மலையானவரே, दूसरा हे मेरे चट्टान, இரண்டாவது என் கண்மலையானவரே, हे मेरे चट्टान। அடுத்தது இரண்டாம் அதிகாரத்துல என் தயாபரரே, और दूसरा अध्याय में करुणानिधान, தயாபரரே கூப்பிடுறான்। करुणानिधान, அடுத்தது என் கோட்டையானவரே, हे मेरे गढ़, என் உயர்ந்த அடைக்கலமே, मेरे ऊंचा स्थान, என்னை விடுவிக்கிறவரே, मेरा छुड़ाने वाला, என் கேடகமே, मेरे डाल, நான் நம்பி இருக்கிறவரே, मेरे शरण स्थान, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துவரே। मेरे प्रजा को मेरे वश में करने वाला। இந்த ரெண்டு வசனத்திலேயுமே எத்தனை வந்திருக்குது? ये दोनों वचन में कितना स्तुति आया? 8 விதமாக துதிக்கிறான்। 8 प्रकार का वर्णन में स्तुति இந்த करता है। 7வது வசனத்துல ரட்சிக்கிறவரே, और 7वें वचन में मेरा उद्धार करने वाला, அங்க வாசிக்கிறோம்। அடுத்தது 11வது வசனத்துல தப்பிக்கிறவரே, और 11वें वचन में छुड़ाने वाला। 10 தடவை 10 प्रकार की, 10வது வசனத்துல தப்பிக்கிறவரே, 10वें वचन में मुझे बचाने वाला, 10 விதமாக துதிக்கிறான்। 10 प्रकार का स्तुति। நீங்கள் அதை சொல்லுவோமா? என்னை கற்பிக்கிறவர், என்னை படிப்பிக்கிறவரே, दोबारा पहले से कहेंगे, हे मेरे सिखाने वाला, என்னை படிப்பிக்கிறவரே, मेरे सिखाने वाला, எனக்கு என் கண்மலையானவரே, मेरे चट्टान, என் தயாபரரே, मेरे என் करुणानिधान, கோட்டையே, मेरा गढ़, என் உயர்ந்தவரே, என் அடைக்கலமே, मेरा छुड़ाने वाला, என்னை விடுவிக்கிறவரே, मेरा डाल, என் கேடகமே, मेरा शरण என் स्थान, நம்பிக்கை, என் நம்பினவரே, मेरा शरण स्थान, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவரே, मेरे प्रजा को मेरे वश में करने वाला, என்னை ரட்சிக்கிறவரே, मुझे उद्धार करने वाला, என்னை தப்புவிக்கிறவரே, मुझे छुड़ाने वाला। 10 விதமாக அவருடைய நாமத்தை சொல்லி துதித்து உயர்த்துகிறார்। तो ऐसे 10 प्रकार के परमेश्वर का वर्णन को, उसका नाम बोलकर स्तुति किया। எப்போ कभी அவன் குமாரன் அப்சலோம் ராஜ்யபாரத்தை பிரிச்சிட்டான்। दाऊद के पुत्र अब्सलोम दाऊद की राजगद्दी को अलग कर दिया, தாவீதோட நண்பர் ஊசாய், और जो दाऊद का था वो उसका मित्र मूसे, அவன் ஆலோசனைக்காரன் அகிதோப்பேல், और दाऊद का मंत्री अहीतोपेल। இவெல்லாம் ஒரு கூட்டம் அவனோட சேர்ந்தார்। वैसे एक प्रकार का झुंड वो अब्सलोम के साथ हो गया, அவனோடு கூட போய்விட்டார்। उसके साथ चला गया। 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல அவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம்। दूसरा सामने 16वां अध्याय इतना दुखी के बात है, நீங்கள் வாசிங்க வீட்டுல। आप घर पे बड़ी ஒன்னு அற்பமாக எனப்பட்ட பெஞ்சமின் கோத்திரத்தால் சீமையை அவனை தூஷித்து கல்லெறிந்து கொண்டே வந்தான்। और जो कुछ गिने हुए बेन्यामीन के पुत्र है, वो सीमी नामक एक व्यक्ति उनको हौसला करते हुए पथराव भी किया। இரண்டாவதாக दूसरा அவன் சொல்கிறான், என் கர்ப்பப்பிறப்பாகிய என் குமாரனே இப்படி செய்யும்। दाऊद कह रहा है, मेरे निज पुत्र अब्सलोम ऐसा करता है। இரண்டாவதாக दूसरा, மூன்றாவதாக तीसरा ஊசாயின் அவனுடைய நண்பன், उनका मित्र मूसे, நான்காவது चौथा அகிதோப்பேல் उसका मंत्री அவன் மந்திரி சொல்ற ஆலோசனைக்காரன்। उनका युक्ति करने वाला मंत्री अहीतोपेल। 16ஆம் அதிகாரத்துல வேதனையான அனுபவம்। वैसे पहले सामने 16 अध्याय में इतना व्याकुलता की अनुभव, இப்படிப்பட்ட காலங்கள்ல इसी प्रकार के दिन में தாவீது பாடின பாட்டு, दाऊद का भजन, ஹல்லேலூயா। हालेलुया। இந்த அதிகாரம் எழுதுவதற்கு முன்பாக நீங்கள் வாசிக்கணும் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும்। ये अध्याय लिखने से पहले हम पहले पढ़ना है दूसरा सामुएल 18। இந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கும் அதற்கும் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு। ये अध्याय और दूसरा सामुएल 18 ये दोनों अध्याय को संबंध है, ஏன்னு சொன்னால் क्योंकि இங்க வாசிக்கிறோம், என்னை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறவரும்
வாசிக்கிறோம். என் கைகளை போருக்கும் என் விரலை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறவர். क्योंकि हम यहाँ पढ़ता है मेरे हाथों को लड़ने और युद्ध करने के लिए मुझे सिखाने वाले परमेश्वर. இரண்டாவது வசனத்துல என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறவமா இருக்கு. और दूसरा वचन में लिखा है मेरी प्रजा को मेरे वश में करने वाला. அதாவது ஜனம் அவங்களோட போயிட்டு என்கிட்ட வந்து கீழ்ப்படுத்துறது. क्योंकि जो उनका दाऊद का प्रजा उनके साथ चला गया इसलिए फिर से वो लोग मेरे वश में आ रहा है. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए 18ஆம் அதிகாரத்துல முதலாவது 2 சாமுவேல் 18:1ல दूसरा सामुएल 18 தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லெக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளை 160 வைத்து दाऊद ने अपने संग के लोगों की गिनती ली और उन पर सहस्त्रपति और सतपति ठहराए. பின்பு தாவீது ஜனங்களை மூன்றில் ஒரு பங்கை யோவாவின் வசமாகவும் फिर दाऊद ने लोगों की 1/3 योवाब के மூன்றில் ஒரு பங்கை செல்வாவின் குமாரனும் யோவாவின் சகோதரமான அபிசாயின் வசமாகவும் और 1/3 सरूया के पुत्र योवाब के भाई अभिषेक के மூன்றில் ஒரு பங்கை கீத்தினாலே ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி और 1/3 गदी इथै के अधिकार में कर दी. நான் உங்களோட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களுக்கு சொன்னார். ऐसे युद्ध में भेज दिया. फिर राजा ने लोगों से कहा मैं भी अवश्य तुम्हारे साथ चलूंगा. ஜனத்தை மூன்றில் ஒரு பங்கை ஒருவனிடத்தில் யோவாவிடத்தில் கொடுக்கிறான். वैसे लोगों को 1/3 को मोआब को दिया है ஒரு பங்கு செல்வாவுக்கு கொடுக்கிறான். और 1/3 को सेरुबाई को दिया है. ஒரு பங்கு அபிஷாயிட்ட கொடுக்கிறான். 1/3 को अभिषेक को दिया. ஒரு பங்கு ஈத்தாயிட்ட கொடுக்கிறான். 1/3 को इथै को दिया. மூன்றாக பிரித்தான். ऐसे 3 भाग कर दिया. நானும் मैं भी आऊंगा चलो. ஜனங்கள் சொன்னாங்க நீ வேண்டாம். लोगों ने कहा नहीं आप नहीं आना है. நீர் இரும். आप यहाँ रहना. நீரோ எங்களுக்கு 10000 பேருக்கும் நீர் எங்களுக்கு 10000 பேர்களையும் நிகரானவர். क्योंकि आपने हमारे 10,000 पुरुषों के बराबर है. மூணாவது வருஷத்துல ஜனங்கள் சொல்றாங்க நீ எங்களின் 10000 பேரில் சரியானவர். तीसरा वचन में लोग दाऊद के ओर कहा था आपने हमारे सही के 10,000 पुरुषों के बराबर है. நீர் வரணும். इसलिए आप नहीं आ. இப்படி யுத்தத்துக்கு பிரிச்சு கொண்டு பாரு. ऐसे युद्ध के लिए तैयार हो रहा था. ஹalleluya. हालेलुया. கவனிக்க வேண்டும். सुनिए இப்படிப்பட்ட காலங்களில தான் इसी प्रकार के समय में இந்த சங்கீதம் அதுக்கு எழுதப்பட்டதாக இருக்கிறது. ये वचन संहिता 144 को गीत गाया. ஹalleluya. हालेलुया. என் கைகளை போருக்கும் இரண்டு யுத்தத்துக்கு படிப்பிக்கும் என் கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मेरे हाथों को लड़ने के लिए और मेरे ये हाथों को युद्ध के लिए सिखाने वाले परमेश्वर. அதுதான் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துவாய் இருக்கிறேன் என்று பாடுகிறார். इसलिए वो वैसे गीत गा रहा है मेरे प्रजा को मेरे वश में करने वाला. ஜனத்தை எனக்கு கீழ்ப்படுத்துவதற்காக मेरे प्रजा को मेरे वश में करने के இந்த लिए ஜனத்தை அனுப்புகிறேன். ये लोगों को मैं भेजता हूँ. ஒரு பாரத்தோடு கூட தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி அனுப்புகிறார். वैसे बोझ के साथ प्रभु पर विनती करते हुए दाऊद ये लोगों को भेजा था. அதாவது தாவீதின் சேவருக்கு முன்பாக விடுவிக்கப்பட்டவர்கள் அன்றைய தினம் 20000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று சொல்லி 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். और दूसरा सामुएल 18:7 में ऐसे लिखा है वहाँ इस्राएली लोग दाऊद के जनों से हार गए और उस दिन ऐसे बड़ा संगार हुआ कि 20,000 के आए. 20000 பேர் பெரிய சங்காரம் பண்ணப்பட்டார்கள். बड़ा 20,000 लोग हार गए. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனத்தை பார்க்கலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம் என்று சொல்லப்பட்டது. युद्ध उस समस्त देश में फैल गया और उस दिन जितने लोग तलवार से मारे गए उनसे भी अधिक वन के कारण मर गए. மனாந்தரத்திலே செத்தாங்க. वन में मर गए. அவ்வளவு மோசமான மனாந்தரத்திலே துரத்தப்பட்டிருக்கிறார். उतना भयानक गर्भों में वन में भेजा गया. தேவன் ஜனத்தை கையில் ஒப்புக்கொடுத்தார். परमेश्वर के लोगों को उसके वश में किया. அப்சலோம் अब्सलोम அந்த கருவாடி மரத்திலே மாட்டிக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறான். अब्सलोम वहाँ एक पेड़ पर फंस गया है. அப்படி இல்லை தொங்கிட்டு இருக்கிறான்.
उसका सिर ऐसे फंसा दिया उस वृक्ष पर। அதாவது வேதம் சொல்கிறது அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினான் என்று சொல்கிறது. शास्त्र में लिखा है वो आकाश और पृथ्वी के बीच में लटकाया गया। हालेलुया हालेलुया। இப்படிப்பட்ட நேரத்துல इसी प्रकार के ஒரு வந்து யோவாப்ட்ட சொல்றான், एक व्यक्ति ने आके योवाब से कह रहा है, அவன் நான் அதை நீ கொண்டுட்டு வர வேண்டியதான்னு சொல்றான். योवाब ने कहा तू तो उसको मार डाल के आना चाहिए। ஏற்கனவே ராஜா சொன்னாரு, கொஞ்சம் பார்த்து மெதுவா என் குமாரனை பார்த்து. लेकिन पहले राजा दाऊद ने योवाब को कहा था मेरे पुत्र के ओर जरा दया रखो। ஆனா அவன் அதை கேட்டுக்கிட்டு இருந்ததை ஒருத்தன் அதை செய்யல. परंतु ये समाचार को जो व्यक्ति ने सुन रहा था वो इसलिए ऐसे नहीं किया। யோவாப் கமாண்டர் योवाब सरदार था। மூன்று வல்லையங்களை எடுத்துக்கொண்டு கர்வால் மரத்துல தொங்குறவனே நெஞ்சில குத்துறான். वैसे योवाब ने क्या किया? 14 वचन में योवाब ने कहा मैं तेरे संग योगी टकरा नहीं ये सकता, इसलिए उसने 3 लकड़ी के 3 आंख में लेकर अब्सलोम के हृदय में जो 5 वृक्ष में जीवित लड़का था छेद डाला। அப்பொழுது யோவாபும் ஆயுததாரிகள் 10 சேவகர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்துக் கொண்டு போட்டார்கள். तब योवाब के 10 हथियार ढोने वाले जवानों ने अब्सलोम को घेर के ऐसे मारा। அப்பொழுது யோவாப் எக்காலமுதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்வதை விட்டு திரும்பினார்கள். फिर योवाब ने नरसिंह का फूंका और लोग इस्राएल का पीछा करने से लौट आए क्योंकि वो प्रजा को बचाना चाहता था। என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துமா இருக்கிறேன் என்று கேட்கிறார். दाऊद वैसे विनती किया मेरे प्रजा को मेरे वश में करने वाला। தேவன் அவன் வசத்தை கொடுத்தார். वैसे परमेश्वर ने उनके वश में कर दिया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा। இந்த நாட்களில் அவன் பாடின பாட்டு. इसी प्रकार के दिन में दाऊद ने ये भजन गाया। 144 நாம் சங்கீதத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். 144 को दोबारा निकालेंगे। அதுதான் 10 விதமான அந்த முதலாவது துதியை ஏறெடுக்கிறான். इसलिए वो क्या किया? दाऊद ने पहले 10 प्रकार का स्तुति परमेश्वर का नाम बोल कर யுத்தத்திற்கு படிப்பிக்கிறவரே, मुझे युद्ध करने के लिए सिखाने वाला, கண்மலையானவரே, ये मेरे चट्टान, தயாபரனே, ये मेरे कर्मोलिता, என் கோட்டையே, ये मेरा गढ़, என் உயர்ந்த அடைக்கலமே, मेरा ऊंचे स्थान, என்னை விடுவிக்கிறவரே, मेरा छुड़ाने वाला, என் கேடகமே, मेरा डाल, நான் நம்பினவரே, मेरा शरण स्थान, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவரே, मेरे प्रजा को मेरे वश में என்னை करने ரட்சிக்கிறவரே, वाला, मेरा उद्धार करने என்னை वाला, தப்புவிக்கிறவரே. मुझे छुड़ाने वाला। தேவனை நோக்கி துதி, தேவனை நோக்கி பார்த்து துதிக்கிறார். परमेश्वर को वो ताक कर स्तुति किया। वैसे அதான் 3வது வசனத்தில் சொல்றான், கர்த்தாவே மனுஷனை கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரை எண்ணுவதற்கும் அவன் ஏமாத்திரம். तीसरे कह रहा हे यहोवा, मनुष्य क्या है कि तू उसको स्तुति लेता, या आदमी क्या है कि तू उसकी कुछ चिंता करता। மனுஷன் மாயைக்கும் போயிருக்கான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமம். मनुष्य तो सांस के समान है, उसके दिन ढलती हुई छाया के समान है। உடனே மாயை மனுஷன் வந்து மாயையான மனுஷன் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமமா போயிருக்கு. मनुष्य तो सांस के समान है, उसका दिन ढलती हुई छाया के समान है। உடனே தாவீதை விட்டு போயிட்டான். दाऊद को छोड़ के तुरंत चला गया। இவனை விசாரிக்கிறதுக்கு நீ ஏமாத்திரம். आप मुझको वो ध्यान रखने के लिए मैं क्या? தாவீது விளையும் பண்ணான். दाऊद तभी जान लिया। இப்படிப்பட்ட மனுஷனையும் நீ கவனிக்கிறீர்கள், விசாரிக்கிறீர்களா? इसलिए दाऊद ने कहा क्या है प्रभु, इसी प्रकार के मनुष्य को भी क्या है आपको स्तुति लेता क्या? சங்கீதம் 8:4 கூட நீங்க வாசிக்கலாம். भजन संहिता 8:4, சங்கீத புத்தகம் 8:3-4 வசனங்களை வாசிக்கலாம். भजन संहिता 8:3 और 4। உமது விரல்களை கிரியாகிய உடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்த்தபோது, जब मैं आकाश को जो तेरे हाथों का कार्य है और चंद्रमा और तारकाओं को जो तूने नियुक्त किए हैं देखता हूँ। மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறேன். तो फिर मनुष्य क्या है कि तू उसका स्मरण रखे, और आदमी क्या है कि तू उसकी सुधि ले। சூரியனை நட்சத்திரத்தை நீங்கினை விரலிட்டு காண்பித்து படைத்த தேவன். सूर्य चंद्रमा और तारे
को उंगली दिखाकर बनाया हुआ என்னை परमेश्वर விசாரிக்கிறதுக்கு ஏமாத்திரம். मुझ पर स्तुति देने के लिए मैं क्या மனுஷன் நினைக்கிறது மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கு ஏமாத்திரம். फिर मनुष्य क्या है कि तू उसका स्मरण रखे आदमी क्या है कि तू उसकी स्तुति दे மனுஷனை பார்க்கிறான், ऐसे वो मनुष्य को ओर ताक रहा ராஜாவா இருந்து பார்க்கிறான், वो राजा होकर वो प्रजा के ओर ஊழியத்துல பார்க்கிறான், सेवकाई में ऐसे देख रहा ஊழியத்துல இன்னைக்கு பார்க்கிறான். आजकल सेवक भी वैसे अपने सेवकाई के बीच में देख रहा है மனுஷன் மாயையாக இருக்கிறான், क्योंकि मनुष्य व्यर्थ है நண்பன் ஊசாய் மாயா இருக்கான், मित्र मुझसे वो भी व्यर्थ है மாயையாக இருக்கிறான். वो भी कपटी है அகித்தப்படி मंत्री है तो ஒரு நிழலுக்கு சமமா போறான். वो ये ढलती हुई छाया के समान நிழல் அப்படியே போயிட்டே இருக்கும், जैसे छाया ढलता है वैसे ढलती हुई छाया நிரந்தரமா நிக்காது. छाया कभी निरंतर नहीं இப்படிப்பட்ட மனுஷனை நீ கவனிக்கிறது, நீ விசாரிக்கிறது, எண்ணி பார்க்கிறது ஏமாத்திரம். इसी प्रकार के मनुष्य क्या है कि प्रभु तू उसकी स्तुति लेता है और आदमी की ओर आप चिंता करता தேவனுடைய அன்பை ருசிக்கணும். परमेश्वर का प्रेम को चेक करने का ருசிச்சுதான் சொல்றான் 8ஆம் வசனத்திலும் फिर 8 वचन में कह रहा है 8:11 ஒரே வசனம். 8 और 11 दोनों एक ही है மாயை பேசுவான், जो व्यर्थ बातें निकलता वो मुंह கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்தரின் கைக்கு என்னை விலக்கி தப்பு. और जो धोखे के काम करने वाले दाहिने हाथ वाले से उस परदेशियों के वश से मुझे छुड़ाए மாயை பேசுவான், जो झूठ करने वाला व्यर्थ बातें निकलता हो मुंह கள்ளத்தனமான வலதுகை. और धोखे करने वाला दाहिने हाथ தாவீதுக்கு விரோதமான மங்க யாரு அவனுடைய அப்சலோமுக்கு வலதுகை கொடுத்துட்டாங்க. वैसे दाऊद के विरोध से होकर वो अब्सलोम के लिए दाहिने हाथ दे दिया இவன் அசிங்கமான கள்ளத்தனமான உறவு, ये कितना तुच्छ का संसार है கள்ளத்தனமான உறவு, ये कितना तुच्छ कहने वाला மாயையை பேசக்கூடிய நாவும், जो व्यर्थ बातें निकालता वो मुंह மாயையான பேச்சு, व्यर्थ बातें निकालता वो मुंह கள்ளத்தனமான வலதுகை. और धोखे का काम करने वाला दाहिने हाथ தாவீது வெறுத்து போயிட்டான். दाऊद ऐसे अप्रिय हो गया தேவனுடைய அன்பை ருசிக்கிறான். केवल परमेश्वर का प्रेम को स्वाद किया மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறான். मृत्यु से जो जिलाया उस परमेश्वर पर वो भरोसा रखा था என்னை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் நம்பிக்கை मुझे வைக்கிறான். बचाया बचा रहा है और बचाएगा இப்படி செய்யும்போது அப்பொழுது तब அப்படி தப்புவிக்கும் போது वैसे वो चुनाव के 12ஆம் வசனத்துல என் குமாரர் இளமையில் ஓங்கி வளரக்கூடிய விருட்சத்தை போல வளருவாங்க. वो 12 वचन ऐसे कह रहा है वैसे मुझे मेरा परमेश्वर सुना के समय मेरे बेटे जवानी के समान पौधे के समान बढ़ இந்த जाएगा சம்பவங்கள் இந்த நாட்களில் உங்கள் ஊழியர்களை நடந்திருக்கும் என்று यदि इसी प्रकार के संभव तुम्हारे से சொன்னார். भाई के बीच में ஒரு होगा குடும்பத்திலே நடந்திருக்கும் என்று और சொன்னார். आपके परिवार के बीच में होगा ஒரு சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், परिस्थितियों को वो प्रभु कह रहा நீ है ஓங்கி வளர போகிறாய். तू वैसे बढ़ते जाने वाला है மாயை பேசும் நாவும் கள்ளத்தனமான வலது கையிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார், தப்புவிக்க போகிறார். व्यर्थ बात कहने वाले मुंह से और धोखे के काम करने वाले दाहिने हाथों से वो तुझे छुड़ाएगा तू बढ़ते जाएगा தாவீதுக்கு ஜனத்தை அவன் கையிலே கொடுத்தது போல जैसे दाऊद को उनकी प्रजा को उनके वश में किया था அந்த ஜனத்தை உன் கையிலே கொடுப்பார். वैसे फिर से तेरे प्रजा को तेरे वश में ले உன் आएगा ஆசீர்வாதத்தை உன் கையிலே கொடுப்பார். तेरा आशीष तेरे वश में हो जाएगा இழந்து போனதை உன் கையிலே கொடுப்பார் செய்வார். अगर तू खोया था सभी दोबारा तू पाएगा எங்கள் குமாரன் இளமையிலே ஓங்கி வளர விருட்சத்தை போல கன்றுகளை போல வளருவாங்க. हमारे बेटे जवानी के समय बहुते के समान बढ़ जाएगा எங்கள் குமாரத்தின் சித்திரம் தீர்த்த அரமனை மூளைக்கற்களை போல இருப்பார்கள். हमारे बेटियां भी उन कोने वाले खंभे के समान है जो मदद के लिए बनाए जाए எங்கள் களஞ்சியங்கள் சகலமான வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். और हमारे कत्ते भरे रहेगा और बांधी बांधी के अन्न रखा जाएगा எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-14 பழுகும். और हमारे पेट बकरियां हमारे मैदानों में हजारों हजार बच्चे जन्म நிரம்பி இருக்கிற ஆசீர்வாதம், ऐसे भरपूर की आशीष பழுகிற ஆசீர்வாதம், और बढ़ते जाने वाले आशीष வளர்த்திருக்கிற ஒரு பாதுகாப்பின் ஆசீர்வாதம். और बांधी बांधी से हजारों हजार बच्चे जन्म देने वाला आशीष எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். हमारे भेड़ बकरियां वैसे हमारे भाई लदे हुए रहेगा பலத்தவைகளாக இருக்கும். वो लदे हुए रहेगा உனக்கு பாதுகாப்பு உண்டு. तेरे लिए एक सुरक्षित சத்துரு உட்புகுந்து குடிவர முடியாது. फिर
சபைக்குள்ள நடக்க போகுது, वैसे प्रभु की मंडली पर होने, ஊழியங்களை நடக்க போகுது. सेवकाई पर होने वाला। இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனமே நீ பாக்கியம். इस दशा में जो राज्य हो वह क्या ही धन्य हो। கர்த்தரை தெய்வமா போட்டிருக்க ஜனமே நீ பாக்கியம். जिस राज्य का परमेश्वर यहोवा है वह क्या ही धन्य है। நீ யாரை தெய்வமாக நம்பி இருக்கிறாய்? तू किसको परमेश्वर करके भरोसा करता है? தாவீது மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறான். दाऊद जो मरे हुए में से जिलाया उसी परमेश्वर पर भरोसा रखा था। அதனால என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். इसलिए वो कहा था मेरा चट्टान का धन्यवाद। ஒரு நம்பிக்கையோடு கூட சொல்கிறான். भरोसा के साथ कहा, அதாவது என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். जो मेरी चट्टान है उसको धन्यवाद। கண்மலைக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவனுக்கு. चट्टान मतलब कभी नहीं हिल सकता है। நம்பிக்கையோடு தான் துதிக்கிறான். उतना भरोसा के साथ दाऊद स्तुति किया। தயாபரனே, ये मेरा என் करुणानिधि, கோட்டையே, मेरा घर, என் உயர்ந்த வைக்கிறவனே, मेरा ऊंची स्थान, என் விடுவிக்கிறவரே, मेरा छुड़ाने என் वाला, கேடகமே, मेरा राम, என் நம்பிக்கை मेरा எனக்கு सरस्थान, நான் நம்பினவரே, मेरा सरस्थान, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவரே. मेरे प्रजा को मेरे वश में करने பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. इतना बड़ा भरोसा था। தேவன் மேல ஒவ்வொரு நம்பிக்கை, परमेश्वर पर ஒரு भरोसा, ஆழமான நம்பிக்கை. परमेश्वर पर भरोसा, எனக்கு என் தேவன் அல்லவா என்னை சிங்காசனத்தில் வைத்தார். क्योंकि जो मुझे ये सिंहासन मिला मेरे என் परमेश्वर தேவன் ने அல்லவா தேவன் அல்லவா என்னை அழைத்தார். परमेश्वर ने मुझे बोला, தேவன் அல்லவா அவனுக்கு ஊழியத்தை தந்தார். परमेश्वर ही तुझे सेवा தேவன் दी, அல்லவா அவனை ரட்சித்தார். परमेश्वर ही तुझे தேவன் उद्धार அல்லவா दिया, அவனை அபிஷேகித்தார். परमेश्वर ही तुझे தேவன் अभिषेक அல்லவா दिया, அவனுக்கு கிருபையை தந்தார். परमेश्वर ही तुझे தேவன் अनुग्रह அல்லவா दिया, அவனுக்கு சபையை தந்தார். परमेश्वर ही तुझे தேவன் यहोवा அல்லவா அவனுக்கு ஜனத்தை தந்தார். परमेश्वर ने तुझे तेरा प्रजा को ஜனத்தை दिया। தாவீது பேர தேவன் அல்லவா கொடுத்தார். दावीद के वश में प्रजा को परमेश्वर ने दिया, ஊழியத்தை தேவன் அல்லவா உனக்கு கொடுத்தார். सेवकाई भी परमेश्वर ने तुझे दिया, ஜனங்களை உனக்கு தேவன் அல்லவா கொடுத்தார். तेरे प्रजा को तेरे लिए परमेश्वर ने दिया। ஒருவனை பறித்து பார்க்க முடியாது, इसलिए कोई भी तेरे हाथों से नहीं छू सकता, பறித்துக் கொள்ள முடியாது. नहीं छीन सकता, உன் கையில கொடுப்பார். तेरे वश में करेगा, உன் ஆசீர்வாதம் உன் கையில கொடுப்பார். तेरे आशीष तेरे वश में होगा। அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைப்போம். उसी प्रकार का भरोसा रखो, நிச்சயமாக ஆண்டுடைய சம்பளத்தில் सचमुच प्रभु के அப்படிப்பட்ட साथ ஒரு நம்பிக்கையோடு கூட इसी प्रकार के भरोसा के நாம் साथ தேவனிடத்துல வருவோமா? हम परमेश्वर के साथ पास आएंगे। அவனுடைய இந்த நாட்கள்ல உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும். इन दिन में तुझे ऐसे प्रकार के आशीष आएगा। ஓங்கி வளரக்கூடிய ஒரு சபையாக ஊழியமாக वैसे तू तेज गति से बढ़ने वाले एक मंडली बनेगा, सेवा बनेगा। ஒரு சித்திரம் தீர்த்த ஒரு அரமனை மூலக்களை போல जैसे महल के लिए बनाए हुए कोने वाले खंबे के समान ஒரு மூளைகள் அசைக்க முடியாத ஒரு ஊழியர்கள். एक कोने का सिरा कभी नहीं हिलता, களஞ்சிய வஸ்துகள் உனக்கு கொடுத்து நிரப்ப போகிறார். और तुम्हारे खत्ते भरे रहेगा। உனக்கு பழுத போது वैसे तेरा प्रजा बढ़ते जाएगा, 1000 பழுத போகும். हजारों हजार बच्चे जन्म होंगे, மந்தை பெருகுது போல பெருக போகிறார். तेरा पेड़ पकड़ियां वैसे हजारों हजार बच्चे जन्म होगा। நீ பலத்தடைகளாக மாற போகிறாய். तू वैसे भूत लदे हुए होगा, சத்துரு உட்புக முடியாது. ये शत्रु तेरे अंदर नहीं प्रवेश होगा, வீதிகளிலே கூக்குரலிட முடியாது. तेरे चौक में रोना पीटना नहीं होगा। அப்படிப்பட்ட சீரை பெற்றவன், इस दशा में जो राज्य அப்படிப்பட்ட हो, சீரை பெற்ற தேவஜனமே, ये इस दशा में जो राज्य हो, நீ பாக்கியம் உள்ளவன். क्या ही धन्य நீ हो। துர்பாக்கியசாலி அல்ல. तू धन्य है, நீ துர்பாக்கியசாலி அல்ல. तू अधन्य नहीं। நண்பர்கள் விலகலாம், यदि मित्र तुझसे अलग हो सकता, உனக்கு உயர்ந்த ஆலோசனை சொன்னா விலகலாம். जो तेरे मंदिर के जैसे युक्ति कहा था वो भी तुझसे अलग हो सकता, உன் கூட இருந்த பலங்கள் இழந்து போனாலும் जो तेरे साथ था वो बल शक्ति सब तुझसे अलग होना भी, சத்துரு உனக்கு நுழைய முடியாது. शत्रु तेरे अंदर प्रवेश நீ नहीं சீரை होगा। நீ சீரை பெற்ற ஜனம். तू दशा पाए हुए लोग, நீ அவரை தெய்வமாக கொண்ட ஜனம், நீ பாக்கியம் உள்ள ஜனம். जिस राज्य को परमेश्वर यहोवा है वो भी धन्य है। ஒரு துர்பாக்கியசாலி என்று சொல்கிறார். इसलिए तुम मत बोलो मैं तुच्छ हूँ जन्म करके। தாவீது இப்படி சம்பவம் நடக்கும்போது दाऊद तो इसी प्रकार के அவன் संभव தன்னை नहीं, துர்பாக்கியசாலி என்று சொல்லல. वो अपने ऊपर तुच्छ नहीं गिनाता, துர்பாக்கியசாலி என்று சொல்லல. मैं अधन्य करके नहीं कहा, அவன் பாக்கியசாலியாவே சொல்றான். धन्य व्यक्ति है। 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிற வார்த்தை என்ன? दूसरा सामुएल 16वां अध्याय, அவன் பாக்கியசாலியாவே சொல்கிறான். वो धन्य कहता है, அது எனக்கு பாக்கியம் என்று சொல்கிறான். वो मेरा भाग्य धन्य कर रहा है। 2 சாமுவேல் 16 11 16ஆம் அதிகாரம் 11 12.
दूसरा सामुएल 16:11 தாவீது அதிசாயம் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனை என் பானையை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். फिर दाऊद ने अभिषेक और अपने सब कर्मचारियों से कहा, जब मेरा निज पुत्र भी मेरा प्राण का पूजी है तू, ये बिन्यामीन आप ऐसा क्यों ना करे, उसका रहने दो और साफ देने दो, क्योंकि यहोवा ने उससे कहा है. நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார். वो कह रहा है निंदा के बदले प्रभु मुझे भला दे. அதாவது அந்த பாக்கியமாகத்தான் வைத்திருக்கிறான். ये बात को उनका धन्य कहा. அவர் மேல அதாவது துர்பாக்கியசாலி அல்ல, நம் பாக்கியசாலி. मतलब मैं अधन्य नहीं, मैं धन्य है. அவன் நிந்திக்கப்பட்டாங்க பாக்கியசாலி. वैसे तू भी उपद्रव के बीच में तू धन्य है. நீ அப்படி நிந்திக்கப்பட்டால், यदि तू ऐसे नाम धराई पाए, நீ அதுக்கு பதிலாக உனக்கு நன்மை வரும். उसके बदले तुझे எனக்கு நன்மை சரிகட்டுவார். इसके बदले तुझे भला है. பாக்கியவான் என்று சொல்லு. तो कहो मैं धन्य है. இந்த நாட்களை பாக்கியமாக சொல்லு. इन दिनों में तू कहो मैं धन्य है. இது துர்பாக்கியமாக எண்ணாத. धन्य नहीं. இந்த நாட்களில் உள்ள சம்பவங்களை துர்பாக்கியம் என்று சொல்லாத. ये दिन में जो संभव हो रहा है देखो, तुम मत बोलो अपने आप में நீ பாக்கியசாலி. तू धन्य है. நீ பாக்கியசாலி. तू धन्य है. ஆண்டவர் கட்டளையிட்டார். प्रभु ने आज्ञा दिया. அவர் செய்தது சொல்லதான் எல்லாம் நடக்குது. प्रभु ने ऐसे सौंपा, इसलिए ऐसे हो रहा है. அதைத்தான் சொல்கிறான், இவ்விதமான சேரைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம். इसलिए दाऊद ने कह रहा है जो यहोवा का परमेश्वर का राज्य है वो भी धन्य है, इस दशा में जो प्रजा है वो भी धन्य है. அங்கே நீ பாக்கியசாலி என்று சொல்லு. इसलिए तू कहो मैं धन्य நீ हूं. துர்பாக்கியசாலி அல்ல. तो धन्य नहीं. ஒரு சில தேவனுடைய சமூகத்துல इसे एक बार நாம் ஒரு சில தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல கூட आप इसे नम्रों को समर्पित करेंगे. Thank you, Jesus. धन्यवाद यीशु. ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். समर्पित करेंगे. Thank you, Lord. धन्यवाद यीशु. Premala sakala kala kala duna. Prigabala sakala duna kala. Pregesma dina kala kala. Prigalmara sakala kala. Prigabala sakala kala duna. Prigala sakala duna. Prigalmara kala. கள்ளத்தனமான கைகளை விடுவிக்கிற கர்த்தர். ये बात के धोखा काम करने वाला आंखों से हमें छुड़ाने वाला. மாயைக்கு விடுவிக்கிற கர்த்தர். ये बातों से हमें छुड़ाने वाला. ரகபல சக்கரவ கரவ விலர சனவன கரவ விலர நீதி மண்டலார் விலவா நடத்திடுவார் நீதி மண்டலார் விடமாட்டார் நித்தம் காத்து நடத்திடுவார் கர்த்தரை பாரத்தை வைத்து கலங்கி தருகிறாரே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். Bertoko boleh lagi ame sama usah malega bertoko boleh lagi ame sama अपना बोल प्रभु पड़ा कभी न घबरा
Rigamala Sakaramaka Vegarama Sanada Rigama Malgara Sakaradama Rigasma Malgaradinama Rigasma Karakadinama Ragadinama வாழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரே எல்லாம் வாய்க்கு செய்வார் வாழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரே எல்லாம் வாய்க்கு கர்த்தரை வாழத்தை வைத்து கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் सब कुछ देखेगा पूरा समय पे उसको करे सब कुछ देखेगा अपना वो कभी न घबराना तेरा आदर मान करेगा आश्चर्य का करेगा यस आश्चर्य का करेगा Ramaka Sakadunama Mariaraka Moshama Mariaraka आकाश मंडल के सारे प्रतापता सारे अधिकार सारे अधिकार रिवाका सकता करना रखा रखा देना வானத்துல பொல்லாத சேனைகள் துணைத்தரங்கள் அதிகாரங்கள் எத்தனை மணக்குடி ஆவிகள் ராமா சங்கலா காரமா ரீதினி கந்தாவுதானா கராதுனமா வலிகஸ்மி காதுனா கமா ரகாமினா மாகாமா வலிகஸ்மா ரிகத்னி வலிகரா கபுதானா ரகஸ்மி தி வலிகரா ரகத்னி கமா ஓஞ்சி வளர செய்கிறவரே ஓலா சுத்தரம் தீர்த்த அஸ்திவார கல்களை போல மூளை கல்லை போல ரகம சக்கர நாட்டுகிறவரே களஞ்சியங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரகம சக்கர கரகம களஞ்சியங்களை நிரப்புகிறவரே சத்துருக்களை துரத்துகிறவரே பெருகப்படுகிறவரே நிகழ்வாராக்கால படுகப்படுகிறவரே ரிகமாசனா மல்கரா आइए प्रार्थना करेंगे अगर परिशुद्धम गलतम कृपा हे हमारे अति पवित्र दयालु और अधिकृत सचमुच इनकी नाम से आप बात किया कितना हमें प्रेम करता प्रभु कितना गहराई हमारा जो जरूर होतिया हमें दर्शन देने वाले
எவ்வளவாக மேல அன்பு செய்கிறேன், कितना आप मुझ पर प्रेम करते हैं, எவ்வளவாக மேல பரிவச்சிருக்கேன். कितना आप मुझ पर प्रेम करते हैं, மக்காக போராட்டம் ஸ்தோத்திரம். इसलिए आपको 1000 धन्यवाद। என் மேல பரிவச்சிருக்கா मुझ पर आप ध्यान रखा, इसलिए आपको धन्यवाद। ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு இன்பமாக தந்ததற்காக ஸ்தோத்திரம். प्रभु के सम्मुख हमें कितना मनोहर है, इसलिए आपको धन्यवाद। நீ பேசி பிரகாரமாக जैसे आपने बातें किया वैसे கர்த்தரை தெய்வமாக கொண்டு பார்த்து इस दशा में जो लोग हैं परमेश्वर का अपना परमेश्वर बना वो धन्य है। பார்த்து சாதியடைய हम धन्य हैं। நான் ஒருபோது துர்பாட்டு சாதியடைய हम आदरणीय करके कभी नहीं करना। சூழ்நிலைகளை பார்த்து परिस्थितियों को देखकर துர்பாட்டு சாதியத்தை ஒருபோது சொல்கிறார். हम आदरणीय करके कभी मत कहो துர்பாட்டு சாதி तुम धन्य है। மரித்தோடு உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேலே நம்பிக்கை வைத்த தாவீதை போல मृत्यु से जिनाए हुए उस परमेश्वर पर भरोसा रखा हुआ दाऊद की जैसे என் கண்மலையான ஒரு புஸ்தகம் मेरा चट्टान परमेश्वर का धन्यवाद। என்னை தப்புவித்தார், मुझे बचाया, தப்புவிக்கிறார், बचा रहा है தப்புவித்தார். और भी बचाएगा। இன்னும் என்னை தாங்கினார், मुझे वो लिए फिरता था தாங்குகிறார், और भी उठा रहा है இன்னமும் தாங்குவார். और भी संभालेगा। ரமாக்கா मैं சகாதா आकाश पर விக்ரமா சகா மலைய ஸ்பீக்கர் அதற்காக கொடாபடி சார் इसके प्रोग्राम को निधन பெரிய காரியங்கள் செய்யும். बड़े कार्य कीजिए। மெய்யாவே கர்த்தர் எவ்வளவு பேசுவோம் सचमुच प्रभु से बातें அதற்காக ஸ்தோத்திரம். इसलिए आपको धन्यवाद। பெரிய காரியங்கள் செய்யும். बड़े कार्य कीजिए, ஜனங்களை நீ நடத்துங்க. लोगों का आप अगुवाई कीजिए। இயேசுவின் நாமத்தில் इसके नाम से ஜனங்களை உங்களுக்கு கீழ்ப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். प्रजा को अपने वश में किया, इसलिए धन्यवाद। ஊழியத்தை எங்களுக்கு கீழ்ப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். सेवकाई को अपने वश में किया, इसलिए धन्यवाद। தேவ தூதர்களை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். अपने परिस्तों को आज्ञा दी, इसलिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते हैं। ஆமென். आमीन। பிதா குமார பரிசுத்தாவின் கரங்களில் கொடுத்து ஸ்தோத்திரம். स्तोत्र स्तोत्र स्तोत्र। पिता पुत्र पवित्र आत्मा के धन्यवाद 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 परमेश्वर आज के दिन हमें आशीष की असर धन्यवाद 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 वचन को तरह दृढ़ की असर धन्यवाद धन्यवाद धन्यवाद। परमेश्वर आप सबको आशीष करे अंतर में आशीष दी आमीन हालेलुया।